வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இலங்கையில் இன்று யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு உள்மாகாணங்களுக்கும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மேலும் திரிகோணமலை, வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம், சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது. இன்று டிசம்பர் 13, 14, 15 3 நாட்களும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று முதல் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு விலக வாய்ப்புள்ளது. இன்று முதல் இலங்கையில் மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் தீவிரம் படிப்படியாக குறைந்தாலும் டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வு மேற்கே முன்னேற முடியாமல் நாளை முதல் படிப்படியாக அந்த நிகழ்வு முற்றிலுமாக செயல் இழக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி ஒரு காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரும் டிசம்பர் 16, 17, 18 தேதிகளில் இலங்கைக்கு மழையை கொடுக்கும் விதமாக இலங்கைக்கு தெற்கு புறமாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை இலங்கையில் அதிகாலை நேரங்களில் முல்லைத்தீவு, திரிகோணமலை, மட்டக்கிளப்பு, அம்பாறை இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்கள், மேற்கு மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. பரப்பில் குறைந்த இடங்களை கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. பரப்பில் அதிகரித்து மழை கிடைத்தாலும் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்பது. இன்று மழை கிடைக்கும் இடம் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, தம்புளை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு இடங்கள் மிதமான சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் 5 சென்டிமீட்டர் கீழே தான் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, மேலும் கோட்டை, ஹாலி, அம்பந்தோட்டை இந்த இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஒரு இரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நுவரெலியா, அவிச்சவெளி, மாத்தறை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. பதுளை, அம்பாறை, மட்டக்களப்பு இந்த இடங்களில் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை, மிதமான மழை. அதே வேளையில் சிலாபம் தொடங்கி தெற்கு உள்ள கடலோர மாகாணங்கள் மிதமான முதல் சற்று கனமழை, ஒரு இரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புது. இன்று முதல் மழை தீவிரம் சற்று குறைய வாய்ப்புது. நாளை டிசம்பர் 14ஆம் தேதியும் பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு வடக்குள்ள மாகாணங்களை ஒதுக்கி தெற்குள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை, ஓர் இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை, ஒரு இரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 14ஆம் தேதி. டிசம்பர் 15ஆம் தேதி பெரும்பாலும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திரிகோணமலை அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஓர் இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த சுற்றின் மழை டிசம்பர் 15ஆம் தேதியோடு நிறைவு பெறுகிறது. அடுத்த சுற்றின் மழை டிசம்பர் 16ஆம் தேதி தொடங்குகிறது. டிசம்பர் 16ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரை கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது யாழ்ப்பாணத்துக்கு டிசம்பர் 13ஆம் தேதி விலகும் மழை, மீண்டும் மழைப்பொழிவு யாழ்ப்பாணத்துக்கு டிசம்பர் 16ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்பது. 16ஆம் தேதி கிழக்கு கடற்கரையோரங்களில் மழை கிடைக்கும். அதே வழியில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்கள், மேலும் மேற்கு மாகாணங்கள் என்று அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. ஒரு இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு இடங்களில் கனமழை, பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை, மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் 16ஆம் தேதி. ஆனால் டிசம்பர் 17ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்கும். பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்கு உள்ள மாகாணங்கள் வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, தம்புள்ளை, மேலும் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, மேலும் அம்பந்தோட்டை, ஹாலி, கோட்டை, பதுளை, நுவரெலியா, மாத்தறை, அவிச்சவெளி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் 17ஆம் தேதி. ஆனால்
முல்லைத்தீவுக்கு வடக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைத்தாலும் தொடர்ந்து விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 17ஆம் தேதி டிசம்பர் 18ஆம் தேதியும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கனமழை என்பது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக. டிசம்பர் 19ஆம் தேதியை பொறுத்தவரை மழை தீவிரம் குறைந்துவிடும். பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. குறைவான பரப்பில் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்பு. வட மாகாணங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்பது டிசம்பர் 19ஆம் தேதி. டிசம்பர் 20, 21 தேதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தம்புளைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே, வட மாகாணங்களுக்கு குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டிசம்பர் 16ஆம் தேதியே ஒரு காற்றுச் சுழற்சி சுமத்ராவுக்கு வந்துவிடும். அந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்பதால் டிசம்பர் 22, 23 2 நாட்கள் மட்டுமே பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கொடுக்கும். டிசம்பர் 22, 23 தேதிகளில் மீண்டும் நிகழ்வு சற்று கிழக்கே முன்னேறி செல்லும் என்பதால் மீண்டும் டிசம்பர் 24, 25 தேதிகளில் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே சற்று குறைவான மழையை கொடுத்து கொண்டிருக்கும். மீண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி மீண்டும் சற்று பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் கிழக்கு கடற்கரையோர மாகாணங்கள் மேலும் வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும். ஆனால் தம்புளைக்கு வடக்கு மாகாணங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. டிசம்பர் 26ஆம் தேதி டிசம்பர் 27ஆம் தேதி மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, வட மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு, அனைத்து மாகாணங்களுக்கும் மீண்டும் டிசம்பர் 27ஆம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும். நிகழ்வு வலுவடைவதை எந்த அளவுக்கு தீவிரமடைகிறதோ அந்த அளவுக்கு இலங்கையில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு சற்று தீவிரமடைந்து வரும் என்பதால் இலங்கையில் மீண்டும் ஒரு பாதிக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு சற்று மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வைப்பது மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மேலும் தென்மேற்கு வங்கக்கடலில் மீனவர்களுக்கு சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி பெரிய அளவில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை. இலங்கைக்கு தெற்கு பகுதி, மேற்கு பகுதி, தென்மேற்கு பகுதியில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.